ரஹ்மான் கான் அவருடைய தலைமையிலே ஒரு ஜேபிசி அமைக்கப்பட்டு 2013 வக்ஃபு திருத்த சட்டங்களை முழுமைப்படுத்தினார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள் 2025 வக்ஃபு திருத்த சட்டத்திலே தான் நாங்கள் பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறோம், பெண்களுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் தந்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். 1913 இயற்றிய சட்டத்தில் 2 பெண்கள் இருக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறது. 2000 அதற்கு முன்னாலே பெண்கள் இருக்கக்கூடாது என்று இல்லை. திருத்த சட்டங்களிலே பெண்கள் அங்கீகரிக்கலாம், பெண்கள் இருக்கலாம். அதன் அடிப்படையிலே தான் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக 2011 மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு 2013 திருத்தத்திற்கு பிறகு 2 பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது வக்ஃபு வாரியத்திலே 2 பெண்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பெண்களுக்கு உரிமை தர இருக்கிறோம் என்று. அதற்காக அழகாக கேட்டார் நாடாளுமன்ற மேலவையிலே கபில் சிபில் அவர்கள், நீங்கள் இஸ்லாமிய மகிழாக்களுக்கு உரிமை தருவதாக சொல்லுகிற நீங்கள் முதலிலே இந்து மகிழாக்களுக்கு உரிமை தாருங்கள் என்று கேட்டார். ஏனென்றால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 2015 இங்கே எல்லை பாதுகாப்பு படையிலே ஒரு சகோதரன் கொல்லப்படுகிறார். அவர் கொண்டவருக்கு ஈட்டுத் தொகையாக தருகிறார்கள். அவருக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகியிருந்தது. அந்த ஈட்டுத் தொகையை அவருடைய மனைவிக்கு தருகிறார்கள். அவரை இத்தனை ஆண்டு காலம் பரிதாபம் செய்த அவருடைய தாயின் தந்தைக்கு 1 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? தாய்க்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், தந்தைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், மனைவி இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும், மக்கள் இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அழகாக பகுத்து சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு முஸ்லிம் உயிர் எழுத முடியாது. எந்த காரணத்தில் உயிர் எழுதியிருந்தாலும் செல்லாது. ஆனால் ஒரு முஸ்லிம் வசியத்து செய்ய முடியும். அதுக்கு எவ்வளவு? 3 1 பகுதியை வசியத்து செய்யலாம். அதுவும் யாருக்கு? மனைவிக்கோ, மக்களுக்கோ, சகோதரர்களுக்கோ அல்ல. அப்படி வசியத்து செய்வது தான தர்மங்களுக்காக வசியத்து செய்யலாம். அப்படி வசியத்து செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் இன்றைக்கு அல்லாஹ்வின் பெயரில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள். ஆனால் இன்றைக்கு இந்துக்கள் அவர்கள் உயிரெழுந்து வைத்திருந்தால் அந்த உயிரின் அடிப்படையிலே எல்லா சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். அவர் தன்னுடைய மகனுக்கு உயிரை தருகிறார். 4-5 மகன்கள் இருக்கிறார்கள், மகள் இருக்கிறார். ஒரு மகனுக்கு மட்டும் உயிர் எழுதி என்னுடைய சொத்துக்கள் இந்த மகனுக்கு தான் வந்து சேர வேண்டும் என்றால் அந்த மகனுக்கு மட்டும்தான் சேரும், ஏழைகளுக்கு சேராது. இது இந்து சட்டம். அதைத்தான் சொல்லுகிறார் கபில் சிபில் சொல்லுகிறார். நீங்கள் முதலில் உங்கள் இந்து மகளிருக்கு, பெண்களுக்கு, இந்து மகிழாக்களுக்கு உரிமையை தாருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் முஸ்லிம்களுக்கு தரலாம் என்று அவர் சொல்லுகிறார். சொன்னார்கள், சட்டத்தை இயற்றியவுடனே சொன்னார்கள் 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பார்கள். கபில் சிபில் நாடாளுமன்றத்திலே பேசும்போது சொன்னார், இல்லை இல்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு வருகிறது. நீதிமன்றம் கேள்விகளை கேட்கிறது. நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கிறது? திருப்பதியிலே இருக்கிற தேவஸ்தானத்திலே எத்தனை பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? நான் கேட்கிறேன், தேவஸ்தானத்தில் திருப்பதியிலே உள்ள தேவஸ்தானத்திலே நீங்கள் முஸ்லிம்களை வைக்க வேண்டாம், கிறிஸ்தவர்களை வைக்க வேண்டாம். முதலிலே தலித்தை இந்து என்று சொல்லுகிற அந்த தலித்தை வைக்க முடியுமா? இன்றைக்கு ராமர் கோயிலை எங்களுடைய இடத்தை திருடி ரஞ்சன் கோகா என்கிற ஒரு அயோக்கியன் மூலமாக திருடி இன்றைக்கு கட்டியிருக்கிறார்கள் ராமர் கோயில். அதற்கு ஒரு ட்ரஸ்ட்
அறக்கட்டளை இருக்கிறது. அந்த அறக்கட்டளையிலே யார் யார் இருக்கிறார்கள்? அவர்களிலே எத்தனை பேர் இந்து அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லது சனாதனம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள்? பாருங்கள். இப்பொழுது இன்றைக்கு இந்த சட்டத்தை இயற்றிய பிறகு, இந்த சட்டத்திற்கு முன்னால் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கின் மூலமாக ஆளுநரை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது, கால கெடுதல்கிறது. இத்தனை நாட்களிலே நீங்கள் மசோதாக்களை நீங்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும், கையொப்பமிட்டு அனுப்ப வேண்டும். இது ஜனாதிபதிக்கு போனால் 3 மாதம் என்று சொல்லுகிறது. உடனடியாக பாருங்கள், கொதிக்கிறார்கள் நீதிமன்றங்கள். தாக்கர் இவர் முதலிலே காங்கிரசில் இருந்தார், அதற்கு பிறகு ஜனதாவில் இருந்தார், இப்பொழுது அவர் பிஜேபியில் இருக்கிறார், துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய துணை ஜனாதிபதி என்கிற அந்த தகுதிக்கு மீறி அவர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், 1000 பக்கத்துக்கு எழுதி கையெழுத்து போடக்கூட வக்கத்தவர்கள் பாபர் மசூதியை அந்த இடத்தை உங்களுக்கு தந்தார்களே, அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அப்பொழுது உங்களுக்கு சட்டம் தெரியவில்லை. இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பிறகு காஷ்மீர் என்கிற அந்த அழகான பகுதியை இந்தியாவிற்கு தருகிற நேரத்திலே ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்தார்கள். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே தருகிற நேரத்தில் நான் கேட்கிறேன், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே தான் 370 அங்கே இருந்தது. அந்த 370 நீக்கினீர்களே. உலக இந்தியாவிலே 370 காஷ்மீருக்கு மட்டும்தான் இருப்பதாக சொன்னீர்களே. நாகாலாந்திலே 371 என்ன சொல்லுகிறது? இதே சனத்தை நாகாலாந்திலே சொல்லுகிறது. இங்க இருக்கிற வடகிழக்கு மாநிலங்களே சொல்லுகிறது. வடகிழக்கு மாநிலங்களிலே நாம் நுழைய வேண்டும் என்றால் இன்னல் பெருமிட்டு வாங்கிக் கொண்டுதான் போக வேண்டும். அது மட்டுமல்ல, நாகாலாந்திலே வருமானம் அவர் கிடையாது. ஆனால் இவர்கள் ஏதோ காப்பீருக்கு மட்டுமே அது சிறப்பு அந்தஸ்து என்று சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். அன்பு சகோதரர்களே, இவர்கள் ஒன்றை செய்வார்கள், அது அவர்களுக்கு பாதகமாக வந்தால் அதை மறக்கடிப்பதற்கு வேற ஒன்றை செய்வார்கள். குஜராத்திலே 2013 முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக கோத்ரா ரயில் விபத்தை காரணம் காட்டினார்கள். கோத்ராவும் முஸ்லிம்கள் கொளுத்தினார்கள் என்று தடய அறிவியல் சொன்னார்கள். அது உள்ளிருந்து எரிந்திருக்கிறது, வெளியே இருந்து அல்ல என்று சொன்னார்கள். மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருகிறார். ரயில்வே அமைச்சராக மரியாதைக்குரிய லல்லு பிரசாத் யாதவ் வருகிறார். இதை கோத்ரா சம்பவத்தை விசாரிப்பதற்கு நான் ஒரு குழுவை போடுகிறேன் என்று சொல்லும் போது ஆர்ப்பரித்தார்கள், அனுமதிக்க மறுத்தார்கள். ஏன்? அதை செய்தவர்கள் அவர்கள். அதை வைத்து இங்கே முஸ்லிம்களை கொண்டார்கள். அதை யார் சொன்னார்? அன்பு சகோதரர்களே, கேசுபாய் பட்டேல், மன்மோகன், நம்முடைய மோடிக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் கேசுபாய் பட்டேல் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய அமைச்சரவையிலே ஹாண்டியா பாண்டே என்கிறவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் சொல்கிறார், இந்த கலவரத்திற்கு காரணம் மோடிதான் என்று சொன்ன காரணத்தினாலே 2003 நடைபயிற்சி செய்துவிட்டு அவருடைய காரிலே உட்கார்ந்த நிலையிலே கொல்லப்பட்டார். இதுவரை அவரை கொன்றவர்கள் யார் என்று தெரியவில்லை. பகாரா சொல்லுகிறார், ஆர்எஸ்எஸ் கட்சியில் இருந்தவர், குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். பதரா சொல்லுகிறார், கோத்ரா சம்பவம் வெளியே இருந்து எரிக்கப்பட்டதல்ல, அது உள்ளே இருந்து பட்டது என்று சொன்னார். ஆனால் இவைகளை எல்லாம் செவிமடுக்க அவர்கள் தயாராக இல்லை. முதல் ஒரு காரணி, அந்த காரணி வக்ஃப் திருத்த சட்டத்தை, இந்த திருத்த சட்டம் மக்களிடத்திலே ஒரு பெரிய கொந்தளிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. மக்களிடத்திலே ஒரு விளக்கம் வேண்டும் என்கிற உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
அதற்காகத்தான் எதையும் செய்வார்கள். கோத்ராவை போல் இவர்கள் எதையாவது செய்து முஸ்லிம்கள் மீது பழி சுமத்தி திசை திருப்புவார்கள். அப்படி திசை திருப்புகிற சம்பவங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்தில் பல கூறுகள் இருக்கிறது. அதில் சொல்லுகிறார்கள் தற்காலிகமாக பொது காரியங்களுக்காக. இப்படியான வார்த்தைகளிலே தற்காலிகம் என்றால் எவ்வளவு காலக்கெடு இல்லை, எந்த கால அளவும் இல்லை. ஒரு பொது சேவைக்காக எடுத்துக் கொள்ளலாம். எடுத்திருக்கிறீர்கள், முன்பே கூட எடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் PHL துப்பாக்கி தொழிற்சாலை, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 7500 ஏக்கர்கள் அங்கே எடுக்கப்பட்டு தான் அவைகள் இருக்கிறது. நதர்சா தர்காவுடைய சொத்து. அப்படி பொது காரியத்திற்காக எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிட்டால், அந்த வக்ஃபு சொத்துக்கள் இவர்கள் எங்கேயாவது இடத்தில் வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் சட்டம் இருக்கிறது. முட்டாள்களே, சட்டம் அப்படி இருக்கிறது. வக்ஃபு சட்டத்தில் வக்ஃபுக்கு கோர்ட்டுகள் இருக்கிறது. வக்ஃபு வாரியம் ஒரு கோர்ட்டாக செயல்படும். அதிலே உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் நீங்கள் எங்கே போகலாம்? ட்ரிபியூனல் போகலாம், தீர்ப்பாயத்திற்கு போகலாம். தீர்ப்பாயத்திற்கு போய் அங்கேயும் உங்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டால் CRP போட்டு நீங்கள் உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் செல்லலாம். வகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஃபைனல் என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்கள். அதைத்தான் இங்கே பாராளுமன்றத்திலே கேட்டார்கள். இங்கே ஆந்திராவிலே தீர்ப்பாயம் இருக்கிறது, இந்து அறநிலையத்துடைய தீர்ப்பாயம் இருக்கிறது. அதுவும் வக்ஃபு தீர்ப்பாயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளைத்தான் சொல்லியிருக்கிறது. இவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதை தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை தருகிறார்கள். தீர்ப்பாயத்தில் யார் இருக்கிறது? வக்ஃபு வாரியம் நியமிக்கிறதா? இல்ல இங்க இருக்கிற முஸ்லிம்கள் நியமிக்கிறார்களா? இல்லை. ஒரு செஷன்ஸ் நீதிபதி இருப்பார். அந்த செஷன்ஸ் நீதிபதியை அரசு நன்றாக கவனிக்கணும். ஆட்சியாளர்கள் நீதிமன்றத்திலே சொல்லி அவர்கள் ஒருவரை தருவார்கள். அரசு நியமிக்கும். அடுத்ததாக ஒரு DRO, அதுவும் அரசு நியமிக்கும். மூன்றாவதாக இஸ்லாமிய சட்டம் தெரிந்த ஒரு வழக்கறிஞர், அதையும் அரசு நியமிக்கும். பக்குவடல்ல, வாரியம் நியமிப்பதல்ல. இந்த மூன்றையும் நியமிப்பது யார்? இந்த மூன்றையும் நியமிப்பது அரசாங்கம். ஆனால் இப்பொழுது இவர் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் சரி வராது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த அதிகாரத்தை தருகிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் கொடுத்தால் என்ன நடக்கும்? ஒரு உதாரணம் சொல்லிவிடுகிறே அன்பு சகோதரர்களே, செஞ்சியிலே ஒரு வக்ஃபுக்கு சொந்தமான 6 ஏக்கர் இடத்தை, அது வக்ஃபு அல்ல, அது அரசு நிலம் என்று அவர்கள் சொல்லி அதை கூட பார்வையிடுவதற்கு இங்கே வந்திருக்கிற சானவாஸ் போன்றவர்கள் போய் வந்திருக்கிறார்கள். அது வக்ஃபு நிலம் அல்ல என்று உருமாற்றம் செய்து ஆட்சியாளர் அதை அரசு நிலமாக அறிவித்து அங்கே ஒரு அரசு கல்லூரியை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழக்கு தீர்ப்பாயத்தில் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இப்படி ஒரு சொத்தை பிடுங்க வேண்டும் என்றால், அந்த சொத்தை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக செய்ய முடியும் என்றால், இங்க இருக்கிறது BJP ஆட்சியாளராக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. நீதிமன்றம் முறையாக சென்று கொண்டிருக்கிறது. சென்று கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்யலாம், சும்மா இருந்து விடலாமே என்று கருதிவிட முடியாது. நீதிமன்றங்கள் எப்பொழுது ஒழுங்காய் தீர்ப்பு தரும் தெரியும் அல்லவா? 1991 வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தை நாடாளுமன்றத்திலே ஏற்றினார்கள். அந்த வழிபாட்டு தளத்தை உருவாக்கிய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு
நீதிமன்றங்கள் செயல்பட்டதா என்றால் இல்லை. அவரவர்கள் கீழ் நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் அதை நீங்கள் ஆய்வு செய்யலாம் என்று தொல்லியல் துறை அதிகாரிகளை அனுப்பினார்கள். ஆனால் நீங்கள் ஞானவாபி பள்ளிகளே பிரச்சனை வந்த பிறகு, அங்கே முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட பிறகுதான் உச்ச நீதிமன்றத்திற்கு இது 1991 சட்டத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடாது என்று உத்தரவை போட்டார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே நாம் போராட வேண்டும். போராடினால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும். புற அழுத்தங்கள் தந்தால்தான் நீதிமன்றங்களும் அது செவிமடுக்கும். நாம் 1992 பறிகொடுத்த பாபர் மசூதியை தொடர்ந்து நாம் போராட்டங்கள் நடத்தினாலும் அதை திருடி அவர்கள் இங்கே ராமர் கோவிலை கட்டியது போல நடந்து விடக் கூடாது என்றால் நாம் களத்திலே நிற்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். நாம் ஒன்றுபட்டு போராடுகின்ற ஒரு சமூகமாக இருந்து நாம் முழுமையாக போராடினால்தான் சில நேரங்களில் உயிரையும் பணைய வைக்க வேண்டியது வரும் என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு களமாடுங்கள், போராடுங்கள். களத்திலே மடிந்தாலும் மடிவோமே தவிர எங்கள் இடங்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிரதமானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.